அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ தேவி பாகவதம். மகாவிஷ்ணுனுடைய தலை அறுபட்டு போகிறதுக்கு மகாலட்சுமி தயாரிட்ட ஒரு சாபம் தான் காரணம் அப்படின்னு ஆதிபராசக்தி சொல்கிறார். நமக்கு ஒரு நெருடலாக இருக்கும். நாம் சாமானிய பெண் இல்லையே, அந்த அம்மா இவ்வளோ பெரிய மகாலட்சுமி, அந்த அம்மா போய் சுவாமியுடைய தலை அறுபட்டு போகும் அப்படின்னு சொன்னால் அது என்னமோ சரியாக இருக்க மாதிரி தெரியலையே, ஏதோ ஒரு நெருடலாக இருக்கே அப்படின்னா உண்மைதான். ஆனால் என்ன அப்படின்னா, பெண்கள் சில சமயங்களில் தன்னுடைய அறிவை இழந்து போவார்கள் அப்படின்றது நாம் நம்மளுடைய கண் கூட சில விஷயங்களை பார்க்கலாம். நம்ம குடும்பங்கள்லேயே பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் கோவப்படுவார்கள். அது மட்டும் இல்லை, புராணங்களில் இது பல இடங்களில் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் தான் நடக்கும். ஆனால் அந்த சின்ன விஷயம் பெரிய சாபத்தை கொண்டு விட்டுடும். அந்த சாபம் ஏன் விடப்பட்டதுன்றதுக்கு உண்டான காரணம் தெரியும் பொழுது இதற்காகத்தான் அப்படின்னு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இப்போ நமக்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் இந்த குற்றவாளிகள் அப்படின்ற கூண்டில் நிற்கக்கூடிய பல பேர்கள் பார்த்தா அவங்களாம் சொல்கிற வார்த்தைகள், அந்த க்ஷண நேரத்தில் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, புத்தி அப்படி தடுமாறி போச்சு, இந்த மாதிரி நான் பேசியிருக்க மாட்டேன், இது பேசுனதால தேவையில்லாத எனக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு. கொலை பண்ணுறவங்க பல பேர், சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா கொலையாளியை சொல்லலை, கொலை பண்ணுறதே தொழிலை வச்சுருக்கணும்னு சொல்லலை, சாமான்யமாக ஏதோ எதேச்சியாக ஒரு விஷயம் நடந்திருக்கும். அவனை பார்த்தேனாக்கா எனக்கு இந்த மாதிரி புத்தி வந்ததே கிடையாது, ஏன் திடீர்னு இப்படி பண்ணன்னு தெரியல, இன்றைக்கி நான் கொலைக்காரனாக வந்து நிற்கிறேன் அப்படின்வான். இதெல்லாம் காரணங்கள் என்னன்னு அவர்களே ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லுவார்கள், ஏன் நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு. சில பேர் நாமே கூட சொல்கிறது உண்டு, ஒரு புழு பூச்சி கூட அவன் துரோகம் பண்ண மாட்டான் வந்தாள், ஆனால் அந்த ஆளுக்கு என்ன ஒரு கெட்ட பேர் பாரு, அந்த ஆள் பற்றியா ஒரு கொலைக்காரன் நிற்கிறான், கொள்ளைக்காரன் நிற்கிறான் அப்படின்னு நாமே சில பேர் சொல்லுவோம். பக்கம் பக்கம் இருக்கிறவர்களில் யாராவது ஒருத்தரை பார்த்தோம்னாக்கா யாரு கூடயும் வாய் திறந்து கூட பேச மாட்டாப்பா அந்த பொண்ணு, அப்பேற்பட்ட அந்த பொண்ணு போய் இந்த மாதிரி ஒருத்தனை திட்டா, ஒருத்தனை சண்டை போட்டான்னா நம்ம நம்ப முடியறதா இருக்கா அப்படின்னு. ஆனால் நடந்திருக்கும். இது சாமானிய விஷயமே. இந்த சாமானிய விஷயம் இங்கே நடக்கும் அப்படின்னா அப்போ அங்கே நடக்காதுன்னு அர்த்தமே இல்லை, எங்கும் நடக்கிற ஒரு பொதுவான விஷயம். அதனால தான் அம்பாள் ஆரம்பத்தில் என்ன சொன்னால் தாமச குணம்னு சொல்லிட்டா. ஒரு குணம், இந்த சாத்விக குணம், இந்த ராஜச குணம், தாமச குணம்னு ஒன்று வந்ததுன்னா, இப்போ தாமச குணம் வரும்பொழுதுலாம் நமக்கெல்லாம் பார்த்துக்க வேண்டியது ஒரு தேவையில்லாத ஒரு சொற்கள், தேவையில்லாத ஒரு கோபம், தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம உருவாக்குறோம்னு நம்மக்கிட்ட இந்த தாமச குணம் வெளிப்படுதுன்னு அர்த்தம். அதனால தான் முடிந்த அளவுக்கு தாமச குணத்தை பக்கம் உருவாக்காமல் சாத்விக குணத்துக்குள்ளேயே இருக்குது. சரி, மகாலட்சுமியினுடைய இந்த ஒரு வார்த்தை மட்டுமே காரணமானா அந்த ஒரு வார்த்தை மட்டுமே காரணம் இல்லை, இன்னொரு செயலும் ஒரு காரணம். அது என்ன அப்படின்னு அதை நம்ம சொல்கிற ஹயக்ரீவன் என்கின்ற ஒரு அசுரன் ஒருத்தர் இருந்தான். அந்த ஹயக்ரீவன் என்கின்ற அசுரன் மிகப்பெரிய தவம் இருந்து என்னிடத்துல எதை வார்த்தை பெறணும்னு ஆசைப்பட்டான். அப்படி தவம் இருந்து அவனுடைய அருமையான கடுமையான தவமும் அவனுடைய பக்தியும் என்னை அவன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துது. நான் நிறுத்தின உடனே என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னா அவன் வரம் கேட்டான். எனக்கு மரணம் என்பதே வரவே கூடாது தாயே, அப்படி ஒரு வரத்தை கொடுணும். இப்போ பூமியில் யார் பிறந்தாலும் பிறந்தவன் இறந்தான் ஆகணும், அது யாராக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி உனக்கும் நீ உடல் எடுத்தாச்சு, நீ பிறந்திருக்கே, உனக்கு மரணம் நிச்சயம், நீ எந்த விதத்திலையும் மரணம் என்பது வந்தே தீரும், வேறு ஏதாவது இருந்தால் கேளு அப்படின்னா. அப்படின்னா ஒன்று பண்ணுங்க அப்படின்னா அவன் ரொம்ப யோசிச்சு என்ன பண்ணான், உள்ளுக்குள்ளேயே மனதிலே ஒரு விஷயத்தை நினைச்சான். ஹயக்ரீவன் என்கின்றது தான் நம்மளுடைய பெயர், இதே ஹயக்ரீவனால தான் மரணம் ஏற்படணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டான். அம்பாள் பார்த்தா உள்ளுக்குள்ளே ஊடுருவி அம்பாள் பார்க்கும்போது அம்பாள் என்ன நினச்சி இவன் கேட்குறான் அந்த மாதிரி அப்படின்னு ஊறிப்பான். க்ஷண நேரம் அப்படி ஒவ்வொரு மனசுக்குள்ளே ஊடுருவி போய் பார்த்தா அவனுடைய எண்ணம் என்னவா இருக்குனாக்கா, ஹயக்ரீவனாகிய என்னை ஹயக்ரீவனான ஒருத்தன் கொல்லப்படணும் அப்படின்னா, ஹயக்ரீவன் இன்னொருத்தன் வந்தால் தானே, இப்போதைக்கு நான் தான் ஹயக்ரீவன், வேறு யாருமே இங்கே ஹயக்ரீவன் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வச்சுருக்கான். அம்பாள் பார்த்தா சரி அப்படியே ஆகட்டும்பா, ஹயக்ரீவனாலேயே உனக்கு மரணம் ஏற்படும் அம்பாள்னு அம்பாள் வார்த்தை கொடுத்துட்டேன். வரத்தை வாங்கினதுக்கப்புறம் ஆட்டகாசம் ஆரம்பிச்சு. எப்பவுமே நல்ல செல்வம் கிடைக்கிற வரைக்கும் கம்னு இருப்பான். செல்வமும் இந்த பணம் கணம் பதவி கிதவின்னு கிடைச்சிருச்சுன்னா போகிறோம். இப்போ புராணங்களில் இந்த வரம்னு சொல்கிறது எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம கண் கூட பார்க்குறோம் பாருங்கள், சில அரசியல்வாதி, சில பதவி படித்தவன், சில பணக்காரன், இவனுங்கெல்லாம் பண்ணுற அட்டகாசம் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த வரம் வாங்கியது போல தான். ஏதாவது கொடுத்து இவனுங்களை கடைசியில் கொண்டு போய் கொலைகாரர் மாற்றி இவனுக்கு உட்கார வச்சுன்னு இல்லை இவனை கொண்டுடுவார்கள். தர்மத்தை இவன்களே தானாகவே கெடுக்கிறதுக்கு வருவான். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இவன் கையில் என்னன்னாக்கா கொஞ்சம் செல்வத்தை அதிகமாக கொடுத்துட்டா போகிறோம். அந்த செல்வத்தை கொடுத்துட்டா சும்மா இருக்கவே தோணாது அவனுக்கு. சும்மா இருக்க தோணாமல் அவன் என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக போய் அவன் ஒரு இதில் மாட்டுவான். இந்த செல்வம் கிடைக்காத வரைக்கும் தான் நிம்மதி. செல்வமோ அல்லது பதவியோ கிடச்சிருச்சு, அடுத்த க்ஷணத்தில் நம்ம பாவ கணக்கே ஆரம்பிச்சிடும். அதை நாமளே ஏற்றிப்போம். அப்படி ஏற்றாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. பெறுவதெல்லாம் நலமே.